ரமணா படத்தில் ஒரு டைலாக் இருக்குங்க. யூவி சேது சொல்லுவார், இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு டிரைவர் மாதிரி இருந்துக்கிட்டு லீவ் போட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி கமல்ஜி இப்போ தான் டீம் ஏ டீம் பி இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காரா. வா 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 சூப்பர் கமல்ஜி, நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. 13 வாரம் ஆயிடுச்சு, 15 வாரம் யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு கப்பு கொடுத்துருங்க. இது வரையும் டீமாக சேர்ந்து விளாண்டாங்கிறது இவருக்கு தெரியாதான். எல்லாம் ஜனநாயக முறையில் விளாண்டதா இவர் நினச்சிக்கிட்டு இருக்காராம். யார் கமல்ஜி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் இதை யாருன்னா நம்புவாங்களாங்க? இதை யாருன்னா நம்புவாங்களா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சரி, அவருடைய கடமையை அவர் செய்கிறாரு. விஷ்ணுகிட்ட கேட்குறாரு, என்னதான்ப்பா நடக்குது? சார் எனக்கு தெரியும் சார், மாயா பூர்ணிமாவுடைய கேம் தெரியும் சார், அவங்க எப்படி என்னை தூக்கிடுவாங்கன்னு தெரியும். இன்னொன்று வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல விசித்ரா, அவங்களுக்கு தினேஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தினேஷ் முயலை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்கங்கிறதெல்லாம் தெரியும். சரி, விசித்ரா வந்து அந்த டீம் தானே, ஏன் அவங்களுடைய கோட்டையை நீங்கள் கலைக்கவே இல்லை? சார் அதெல்லாம் நாங்களாம் கலைக்க தேவையில்லை சார், தானாகவே அவங்க கலைஞ்சிப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு விஷ்ணு. அவருக்கு நல்ல தைரியம் வந்திருக்க. டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சதுனாலயா?